தாலாட்டு பாடல் வந்துச்சு அப்படின்றாங்களே, அது உண்மையா? அப்படிலாம் கிடையாதுங்களே. ஆ. அப்படிலாம் கிடையாது. ஒப்பாரியில இருந்து தான் தாலாட்டு வந்ததெல்லாம் கிடையாது. ஆனா தாலாட்டும் வந்து அதோட ராகங்கள் வந்து ஒரு கட்டத்துல ஒப்பாரி கூட தான் கனெக்ட் ஆகும். கொஞ்சம் அழுங்காட்சி இருந்துச்சுன்னா, அது ஒப்பாரியோட தான் சேரும் அப்படின்ற மாரியான ஒரு பேச்சு இருக்குல்ல. ஒப்பாரிக்கும் தாலாட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இப்ப என்னன்றது நீங்க இல்ல. சொல்றது ஓகே. அத நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு குழந்தை பொறந்திருக்குது. ம், அந்த குழந்தைகிட்ட தாய் இல்ல. ம், தாய் இறந்துடுறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு சந்தோஷமா பாட முடியாது. ம், ஒரு ஜாலியா நீ பொறந்துட்ட, உன் வீட்ல எல்லா வசதியும் இருக்குது. உன்ன அங்க அதுல தாலாட்டுவேன், இதுல தாலாட்டுவேன் அப்படிலாம் பாட முடியாது ம், குழந்தைக்கு. அப்ப அந்த குழந்தைக்கு என்னன்னா, அந்த தன்னோட வருத்தத்தையும் தெரிவிப்பாங்க. அந்த குழந்தைக்கு தாய் இல்லைங்கிற ஒரு வருத்தமும் இருக்கும் அந்த பாட்டுல. ம், ஐயோ! ம், இதுல ஏதோ ஒரு சோக தன்மை இருக்குன்ட்டு. ம். அததான் ஒப்பாரியோட கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாடுறேன் பாருங்க. என் கொல்லா குமரனியே என் கண்ணே குலம்பலியோ முனாரு ஏ ஆராரோ ஆராரோ என் கண்ணே அறுபத்தி மூணாறு என் வாழ பதிவாகுமோ என் கண்ணே வன்னி மரம் தோப்பாகுமோ என் எருதும் பசுவாகுமோ என் கண்ணே ஒன்ன பெத்த தாயாகுமோ. அப்ப எருது பசுவாகாது. அப்ப அது மாதிரிதான் தாய். எல்லாத்தையும் உன் தாய்க்கு நிகரா நீ எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சோகத்தை வெளிப்படுத்துற மாதிரி அவங்க சின்னம்மாக்காரவங்க பாடுவாங்க அந்த தாலாட்ட. அப்ப இது நீங்க கேக்குற மாதிரி இது சில ஆய்வாளர்கள் இது ஒப்பாரி டைப்புன்னு சொல்லுவாங்க. நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன். நீ பொறக்காத போது நீ மாரியம்மா தான் உன்னை கொடுத்தா ஆ. அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒப்பாரி டைப்ல இருக்கும். ஓ! ஏன்னா குழந்தை இல்லாத போது அவங்க பட்ட வேதனைய அது ஒப்பாரி நடையிலேயே அவங்க பாடுவாங்க அந்த ம். குழந்தை. ஏயான போவும் பாதையிலே பாதையிலே எள்ளு தழை வெட்டி போட்டேன் வெட்டி போட்டேன் ஏ அப்பாவுமே புள்ள இல்ல புள்ள இல்ல 5000 பாண்டியர்க்கும் புள்ள இல்ல ஏ குதிரை போவும் பாதையில பாதையில கொள்ளு தழை வெட்டி போட்டேன் வெட்டி போட்டேன் ஏ தில்லவான மாரியாயி மாரியாயி புள்ள களி தீர்த்தாலம்மா தீர்த்தாலம்மா. ஆனா இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி பாடுன அந்த காதல் பாடல்களே அதே ராகம் தான் இருக்கிற மாரியே இருக்கே! இப்போ கோவில் ம். கும்மி பாட்டு இருக்கு பாருங்க. நம்ம எங்க ஊர்ல கன்னியம்மன் கோவிலுக்கு அந்த திருவிழாவுக்கு கும்மி பாட்டு பாடுவாங்க. ஏ ஓரானல்லோ என்னம்மா கரகமடி ஆஹோ ஏ ஓடி வரும் என்னம்மா பொங்கரகம் ஏ ரெண்டானல்லோ என்னம்மா கரகமடி ஆஹோ ஏறெழுந்து வரும் என் சாமி நானே நன்னே தானே நன்னே அப்படி இடையில போட்டு இது பாடுவாங்க. இது ஓகே. இது அந்தந்த கும்மி பாட்டுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாடுவாங்க. ஆ. ஆனா ஸ்பீடு பாட்டுலாம் நிறைய இருக்குது. இதுல தாலாட்டுக்கும் காதல் பாட்டும் இருக்குமா? இப்போ நீங்க பாடுன அந்த அந்த ஸ்பீடுல வச்சு? ஸ்பீடு இருக்கே. பனமரத்து ஓடையில பல்லாங்குழி அடையில பல்லாங்குழி அடையில எச்சி நல்லா தெரிச்சேச்சுன்னு 8 நாளா பேசலியே 8 நாளா பேசலியே. இது காதலுக்கு பாடுற இதெல்லாம் பாட்டு. காதல் பாட்டு. ஆ. இதெல்லாம் ஸ்பீடு டெம்போ அது ஆ. மாதிரி இருக்குது. இப்படி என்னென்ன வகையான பாடல்கள் இருக்கு தாலாட்டுல? மேல்தட்டு வர்க்கம் பாடுற அந்த பள்ளியில நான் என் பிள்ளையும் படிக்க வைக்கணும் ம். அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்பு. இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் எங்க தம்பி நீங்க எழுதுறது ரசகுலம் நீங்க எழுதி முடிச்சோடனே எங்க தம்பி 8 வகை கத்து வந்தா என் பாப்பார பள்ளிக்கூடம் எங்க தம்பி படிக்கிறது ரசகுலம்
ஏன் படிச்சு முடிச்ச உடனே எங்க தம்பி பாட்டு வக கத்து வந்த அப்படி படிப்போட முக்கியத்துவத்தை சொல்லி இந்த பாட்டு வந்து இந்த மேல்தட்டு வர்க்கம் படிக்கிற இடத்துல எல்லாம் நம்ம பிள்ளைங்க படிக்கணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். நீங்க இத பத்தி ஸ்டடீஸ் பண்றதுக்கு நிறைய ஊர்கள் போயிருப்பீங்க ஆமா. இல்லையா? ஒவ்வொரு வட்டாரம் சார்ந்து இருக்கக்கூடிய தாலாட்டுகள ம். பத்தி சொல்லுங்களேன். இப்போ வந்து பர்டிகுலரா இப்போ கும்பகோணத்து பாடல்னு வச்சுக்கோங்களேன். கும்பகோணத்தோட அந்த சிறப்பு பத்தி இருக்கும் பாட்டு. என் கொம்பு மாடு 2 கட்டி எங்க தம்பிய நீங்க கும்பகோணம் போனீங்கன்னா என் மகன் பார்க்க வந்த சனா எங்க தங்கமே நீங்க மந்திரிய வாரீங்கன்னு மகன் பார்க்க வந்த நீங்க எங்க தம்பிய மகத்தைய நிறுத்திடுவா யாரோ அறிறாரோ எங்க தம்பிய அறிறாரோ அறாரோ. அடுத்து மதுரை சார்ந்துன ஒரு பாடல். மதுரைன்னா யாராரோய் யாராரோய் யா கண்ணே நீர் அறிறாரோ அறாரோ யா வைகையா யா பொய்கையாய் யா கண்ணே நீ மருதையா பலாராம் யா பலாரே யா நெய்யாராய் யா கண்ணே நீ பசியாரோ பலாராம் யா கோட்டை திருவிழாவாய் யா கண்ணே நீ குயிலாலே வாகனமா யா மதுரை கூடாரமாய் யா கண்ணே உங்க மாமா கொத்தமல்லி வரமா யா கொத்தமல்லி வித்தோடனே யா கண்ணே உங்க மாமா கொலுசு வாங்கி வரங்களோ. இது மதுரையோட பாட்டு. இது மதுரையோட சிறப்பு ஃபுல்லா அந்த பாட்டுல வரும். இப்போ நம்ம எல்லா இடத்துலயும் கேட்கறத விட இந்த பாட்டு கொஞ்சம் மாறுதலான பாட்டு. இந்த பாட்டு வந்து கிருஷ்ணகிரியில பாடினது. ஓ! இது ஆஸ் யூஷுவல் என்ன அந்த வரிகள்லாம் எப்பவுமே குழந்தைய வர்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அந்த பாடுற விதம் வந்து இது வந்து அதிகமா நான் எங்கேயும் பார்க்கல. கண்ணெங்காரோ கண்ணெங்காரோ கண்ணே உன்னை அரடிச்சா நீ அழுத கண்ணே பாட்டி நல்லா அடிச்சாரடா கண்ணே உனக்கு பால் ஊத்தி விட்டாரடா கண்ணே அத்தை நல்லா அடிச்சாரடா கண்ணே உனக்கு பால் ஊட்டி விட்டாரடா அந்த மாதிரி ஓ! சொல்லிட்டு அந்த அது resting எங்க? note. கிருஷ்ணகிரி, தர்மபுரி வேற? அந்த பகுதியில மட்டும் இந்த மாதிரி தான் பாடுறாங்க. இங்க மட்டும் ஆ, லாஸ்டா இங்க, சேர்த்துப்பாங்க. ஆமா. ஏன் அது? அது அந்த ஊரு அது கன்னடம் அதிகமா கிருஷ்ணகிரியில கன்னடம் பேசுறவங்க ஓகே. இருக்காங்க நிறைய பேரு. ஆனாலும் நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் இருந்தாலுமே அவங்க அந்த ஸ்டைல் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. அந்த அது அந்த சாரெல்லாம் என்னன்னு தெரியல. அந்த கன்னடம் ஸ்டைலா என்னன்னு தெரியல. அது நம்ம பதிவு பண்ணும்போது தெரியல. ஓ! சாதா சரி. தமிழ்காரவங்கன்னு சொல்லிட்டு ஆ. பதிவு பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல தங்கி இருந்த இடத்துல தான் சொன்னாங்க அவங்க தாய்மொழி வந்து ஓ! கன்னடக்காரங்க. நம்ம வந்து கிராமப்புறத்துல போய் பாடுறாங்க பாருங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியும். ம். வெவ்வேறு வகையான பாடல்கள் நமக்கு கிடைக்கும். ம். பெண் வந்து தனிமையில இருக்கும்போது பார்க்குறவங்க எந்த பார்வையில பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் பாடலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே எனக்கு என்னோட அம்மாவாயிடுவாங்களா, ம். என்ன பாதுகாப்பாங்களா, ம். அந்த ஒரு அர்த்தத்துல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். அப்ப என்னோட வருத்தத்தெல்லாம் சொன்னோம்னா பார்க்குற ஜனங்களை வந்து எப்படி அதை வருந்தி கேட்பாங்க, எப்படி ஃபீல் பண்ணுவாங்கங்கிறத அந்த பாட்டிலே சொல்லுவாங்க.
ஆலமரத்தடியில என் அள்ளிகோர சொன்னேன்னா, ஆலமரத்தடியில என் அள்ளிகோர சொன்னேன்னா, ஆலையில உதிரும் அழ்கனரும் தண்ணி ஊரும். பொங்க மரத்தடியில என் பொண்ணு கோர சொன்னேன்னா, பொங்க மரத்தடியில என் பொண்ணு கோர சொன்னேன்னா, பொங்க இலை உதிரும் பொற கிணறும் தண்ணி ஊரும். பொங்க மரத்தடியில பூ வந்து வித்தாலுமே, பொங்க மரத்தடியில பூ வந்து வித்தாலுமே, பூவை வாங்கி என்ன செய்வேன் நான் புள்ள இல்ல பாவியான. வெள்ளை செவந்திய பூ வெயிலில பூத்த பூவா, வெயிலில பூத்தாலுமே விளக்கு தான் கேட்பாங்களோ. கருப்பு செவந்திய பூ கனலில பூத்த பூவா, கனலில பூத்த பூவா காசுக்கு தான் கேட்பாங்களோ. அவரை செடிகள் எல்லாம் பந்தலரி காக்கிதம்மா, அவரை செடி எல்லாம் பந்தலரி காக்கிதம்மா, அவரை நிழகுமா எனக்கு பார்த்த சென தாயாகுமா. எருக்க செடிகள் எல்லாம் வெளியேறி காக்கிதம்மா, எருக்க செடிகள் எல்லாம் வெளியேறி பூக்குதம்மா, எருக்கமெல்லாம் பூவாகுமா எனக்கு வேத்து சன தாயாகுமா. ஆலமரத்தடியில ஒண்டுங்கிளி ஆயிரம்மா, ஆலமரத்தடியில ஒண்டுங்கிளி ஆயிரம்மா, ஒண்டுங்கிளி ஆயிரம்மா ஒதுங்குங்கிளி நான் தானம்மா. அப்ப 1000 கிளி மரத்துல இருந்தாலும், ஆனா நான் மட்டும் தனியா ஓரங்கட்டப்பட்டு ஒரு ஓரத்துல இருக்கிற வாழ்க்கை இழந்துங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். ஆனா பொதுவாவே இப்ப நீங்க பாடின இதுல ஒரு கணம் இருந்துச்சு. ஆனா ஒப்பாரி பாடல்னாலே ஒரு அழுங்காட்சியும் அதை கேட்கும் போதே ஒரு இது இருக்கும்ல. ஆனா இது ஒரு மெலோடியா இருக்கே. ஒப்பாரி இப்படியும் இல்ல நிறைய பாடுவாங்களா? வகை இருக்குது, ஓ. ஒவ்வொரு டைப்பா இருக்குது. ம். என்ன பெத்தெடுத்த அப்பா இல்ல, அப்பா இல்ல, எனக்கு மடுவு கோயம்மா ஆளு இல்ல, ஆளு இல்ல. என்ன பெத்தெடுத்த அம்மா இருந்தா, அம்மா இருந்தா, எனக்கு மடுவு கோயம்மா ஆளு வரும், ஆளு வரும். எனக்கு மகுடம்பு எம்மா சேலை வரும், சேலை வரும் அப்படின்னுட்டு தனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, இவங்கெல்லாம் இருந்திருந்தா எனக்கு வீட்ல இருந்து வரல கோடி சேலைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வரும், அதெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு அந்த அனுபவசாலி இருக்காங்க பாருங்க, அவங்க அனுபவிச்சாங்க, அவங்க பாடுற பாட்டு இதெல்லாம். ஆனா பொதுவாவே இப்ப நீங்க பாடின இதுல ஒரு கணம் இருந்துச்சு. ஆனா ஒப்பாரி பாடல்னாலே ஒரு அழுங்காட்சியும் அதை கேட்கும் போதே ஒரு இது இருக்கும்ல. ஆனா இது ஒரு மெலோடியா இருக்கே. ஒப்பாரி இப்படியும் இல்ல நிறைய பாடுவாங்களா? வகை இருக்குது, ஓ. ஒவ்வொரு டைப்பா இருக்குது. என்ன பெத்தெடுத்த அப்பா இல்ல, அப்பா இல்ல, எனக்கு மடுவு கோயம்மா ஆளு இல்ல, ஆளு இல்ல. என்ன பெத்தெடுத்த அம்மா இருந்தா, அம்மா இருந்தா, எனக்கு மடுவு கோயம்மா ஆளு வரும், ஆளு வரும். எனக்கு மகுடம்பு எம்மா சேலை வரும், சேலை வரும் அப்படின்னுட்டு தனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, இவங்கெல்லாம் இருந்திருந்தா எனக்கு வீட்ல இருந்து வரல கோடி சேலைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வரும், அதெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு அந்த அனுபவசாலி இருக்காங்க பாருங்க, அவங்க அனுபவிச்சாங்க, அவங்க பாடுற பாட்டு இதெல்லாம்.